ஹே கிராஃப்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். ஸோ அதனால தான் கண்டினியூஸாக என்னால் உங்களுக்கு வீடியோ போட முடியல. இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, என்னோட பர்த்டே ட்ரெஸ்க்காக ஒரு நெக் செயின், நெக் கடா அப்படி கூட சொல்லலாம். ஸோ அது மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக இங்கே செக் பண்ணினேன். அதுக்கு மேட்சிங்கான பீட்ஸ் என்கிட்ட இல்லையோ அப்படின்னு நான் நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா எக்ஸாக்டாக சேம் க்ரீன் கலரில் அண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடில் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதோட கொஞ்சம் பர்பிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் இதோட கொஞ்சம் இந்த ஆல்ரெடி நம்ம எடுத்த க்ரீன் கலர் பீட்ஸ் அண்ட் குட்டி குட்டியாக இருக்கிற க்ரீன் கலர் பீட்ஸ், இது ஒரு தனி க்ரீன். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21 கேஜ் ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு மினிமம் உங்களோட நெக்கு சைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த சைஸுக்கு இது கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இது வந்து கடா மாதிரி பண்ணுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கழுத்தில் வந்து இது செயின் மாதிரி இருக்காது, ஒரு சின்ன வளையம் மாதிரி கையில் போடக்கூடிய வளையல் மாதிரி தான் இது கழுத்துலேயுமே இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் வளையம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் பீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதுலேயுமே இவ்வளோ பீட்ஸ் எனக்கு தேவைப்படாது. ஸோ ஓகேவா, நான் வெறும் க்ரீன் கலரில் 2 ரோ மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே செப்பரேட்டாக வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது எப்படி நான் கொஞ்சம் ஐடியா யோசித்தேன். ஒரு சில ட்ரெண்டிங்கான கடால பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து இதை டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் செய்கிறாங்க. ஸோ நம்ம இதை எப்படி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய ட்ரெஸ்ஸில் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சைடில் அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபோட்டோஸில் வர க்ரீன் கலரில் கொஞ்சம் எல்லோ கலர் இருக்கும், ஆரஞ்சு கலர் இருக்கும், மைல்டாக பர்பிள் கலர் இருக்கும், அங்கங்கே கொஞ்சம் ப்ளூ கலர்ஸ் இருக்கும், பட் ஃபுல் க்ரீன். ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த ட்ரெஸ் கலரில் வந்து நமக்குமே வந்து மேட்ச் ஆகுற மாதிரி, அதில் வர எல்லா கலருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். 4 பீட்ஸ் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு வந்து பிக் சைஸ் க்ரீன் நம்ம இப்போ வச்சுருக்கோம் இல்லையா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான அந்த க்ரீன் போட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு எல்லோ, அதுக்கப்புறமா மறுபடியும் அகெயின் ஒரு சின்ன க்ரீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 க்ரீன் பீட்ஸ். ஸோ இந்த மாதிரி நடுவில் வந்து பர்பிள் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபைனலாக வந்து ஆரஞ்ச் கலர் ஆட் பண்ணணும்னு நினச்சப்போ சைடில் 2 சைடும் கோல்டன் கலர் ஆட் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது ஒரு 4-5 ரோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு இது பிடிச்சிருந்தா இதை ட்ரை பண்ணுவோம், அப்படி இல்லைனா ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் வேறு ஸ்டைல் ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செய்யும் போதே யோசித்தேன். பிகாஸ் நமக்கு அதை செஞ்சு பார்த்து ஃபுல்லாக பார்த்தா தான் நமக்கு அந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? நிறைய பேர் என்கிட்ட வந்து நெக்லஸ் செஞ்சு போடுங்கக்கா, இயரிங் செஞ்சு போடுங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நெக்லஸ் வந்து எனக்கு செஞ்சு போடணுன்னு ஆசை தான். பட் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு நான் எப்போதுமே உட்காந்து நெக்லஸ் பண்ணும்போது அது கண்டினியூஸாக அதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. கண்டிப்பாக ஒன் டே நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறதுனால சீக்கிரமாக நான் வந்து உங்களுக்கு நெக்லஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி பிரேஸ்லெட், இந்த மாதிரி நீங்கள் கேட்குற நிறைய லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது. நான் அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். கம்பல்சரி அது எல்லாமே மேக் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆல்மோஸ்ட் 1 2 3 4 ரோ மாதிரி செஞ்சுருக்கேன். அது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அந்த ட்ரெஸ்க்கு ஓரளவுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் செஞ்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் இது எல்லாத்தையுமே அகைன் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஓவர் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பேன். அதுவுமே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போக போக தெரியும். அண்ட் இன்னொன்று இம்பார்ட்டண்டான விஷயம் பற்றி பேசணும்னு நினச்சேன். நம்ம வந்து கிவ் அவே கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் 1 மந்த் பிஃபோர். பட் என்னென்னா எனக்கு இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்ணல. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் கிவ் அவே வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். சாரி காய்ஸ், யாருமே அந்தளவுக்கு பெருசாக ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணல. மினிமம் 1 or 2 பீப்புள்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து கிவ் அவே கிடைக்குங்கிறதுக்காக அகைன் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஐ நோ நான் சொன்ன ரூல்ஸை கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே கம்பல்சரி கிவ் அவே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி வந்து நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆரஞ்சு வந்து சென்டராக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் எல்லோ இந்த காம்பினேஷனில் பண்ணி முடிச்சிருக்கேன்.
ஸோ அந்த எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா? எட்ஜ் வந்து நம்ம ஃபுல்லா வந்து லாக் பண்ணணும். இந்த மாதிரி அ ரொட்டீன் பண்ணி நம்ம லாக் பண்ணிட்டோம்னா, பீட்ஸ்லாம் வெளில வராது. ஓகேங்களா? ஸோ இந்த சைடுமே எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ, அந்த அளவுக்கு லென்த் வச்சுட்டு, பேலன்ஸ் இருக்கிற ஒயர்ஸ கட் பண்ணி எடுத்துட்டு, நம்ம இந்த சைடுமே லாக் பண்ணிக்கிறோம். அண்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகல ஆக்சுவலி நம்மள கடா. ஓகேங்களா? இது வந்து நெக்குக்கான ஃபுல் க்ளோஸ் அப்ல வரும். ஸோ இந்த சைடு இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் மாதிரி. ஓகேங்களா? நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி பேக் சைட் போடுற மாதிரி. நான் எண்டுல உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் இந்த சார்ம்ஸ் கோல்டன் சார்ம்ஸும் அதுக்கப்புறம் இந்த க்ரீன் லீஃப் சார்ம்ஸ் டேசி ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த டேசி ஃப்ளவரோட சார்ம்ஸ் தான் இதில் ஆட் பண்ணலான் இருக்கேன். ஒரு ஐபின் எடுத்துக்கிட்டு இதில் வந்து 3 க்ரீன் பீட்ஸ் ஆட் பண்ணி அண்ட் 1 பிக் சைஸ் க்ரீன் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஒன் சைடு வந்து நம்ம இது ஜம்ப்ரிங்கோட ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி நெக்கடா பண்ணியிருக்கோம் இல்லையா? அதில் வந்து இதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஜம்ப்ரிங் ஆட் பண்ணியாச்சு. இதில் கீழே என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே வந்து நான் செயின் ஆட் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக நம்ம கோல்டன் கலரில் செஞ்சுருக்கிறதுனால கோல்டு செயின் எடுத்துக்கிட்டு இதுக்கு கீழே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கோல்டன் செயினில் அகைன் ஒரு ஜம்ப்ரிங் ஆட் பண்ணி ஸோ இந்த பின்னில் ஆட் பண்ணிவிட்டு அகைன் க்ளோஸ் பண்ணோன்னா இதுக்கு எட்ஜில் செயினுக்கு கீழே என்ன பண்ணோன்னா நம்ம ஆல்ரெடி கோல்டன் சார்ம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? அந்த சார்ம்ஸை இதுக்கு கீழே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இதை ஆட் பண்ணால் இந்த ரோ கம்ப்ளீட்டட். ஸோ அதுவுமே ஒரு ஜம்ப்ரிங் ஆட் பண்ணி அதில் அந்த சார்ம்ஸ் ஆட் பண்ணி அந்த சார்ம்ஸோட ஜம்ப்ரிங்கை கொண்டு வந்து நம்ம இந்த செயினில் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லாக் பண்ணிட்டா ஒரு சைடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆப்போசிட் சைடில் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, அந்த டேசி ஃப்ளவர் க்ரீன் கலர் சார்ம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? அதில் வந்து ஒரு சைடு செயின் ஆட் பண்ணிவிட்டு அதே ஜம்ப்ரிங்கில் இந்த சைடு வந்து நம்ம அந்த டேசி ஃப்ளவர்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? அந்த ஃப்ளவர்ஸையும் ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செயின் ஆட் பண்ணி அந்த கடாவில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ அந்த செயினோட எட்ஜில் வந்துட்டு நம்ம இந்த டேசி ஃப்ளவர்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். எப்படின்னா ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி அகைன் அந்த செயினோட வச்சு ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு பாருங்கள். ஸ்லோ மோஷனில் வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக என்ன நான் பண்ணியிருக்கேங்கிறது புரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இதோட கம்ப்ளீட்டாக நம்ம இந்த கடாவை நெக் கடா பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனலி இதான் அந்த கடா. ஸோ இதை நான் கழுத்துலையுமே போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னோடய ட்ரெஸ்க்கு எக்ஸாக்டாக சூட் ஆகும். ஸோ அந்த க்ரீன் அண்ட் எல்லோ, ஆரஞ்ச் இது எல்லாமே மேட்ச் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு. உங்களுக்குமே இது பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்போதும் போல மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கும் என்னோட வீடியோஸ்க்கும் எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, லவ் யூ ஆல், டேக் கேர்.